எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரூபன் பிளேலிஸ்ட் சீரிஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மோட்டிவேஷன் பிளேலிஸ்ட். போன வாரம் தலைவலி வந்தால் கேட்கக்கூடிய பாட்டு 2 போட்டிருப்பேன். அதை பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது மோட்டிவேஷன் பிளேலிஸ்ட். அதில் ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஆடுகளம் படத்தில் வர போர்க்களம் பாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான பாட்டு. ஜிவி மியூசிக்கு, யோகி பி ரேப்பு, செம்ம எனர்ஜியான ஒரு பாட்டு. படத்தில் இந்த சாங் வர சுச்சுவேஷன் ஒரு பரபரப்பான டைமில் ஹீரோ ஜெயிச்சு அடுத்த ஸ்டேஜ் நகர்றது தான் இந்த சாங். விஷுவலாக சாங்கும் அப்படி தான் இருக்கும். சேவல் சண்டையில் ஜெயிக்கிறது, வீட்டுக்கு தேவையானதை வாங்குறது அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. லிரிக்ஸில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எப்படிலாம் நான் உன்னை ஜெயிப்பேன் அப்படின்னு இருக்கும். செகண்ட் ஆஃப் லிரிக்ஸ் எல்லாமே ஜெயிச்சதுக்கப்புறம் நான் எப்படிலாம் இருப்பேன், லைஃப் எப்படிலாம் மாறுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சவுண்டிங்காகவும் ஃபஸ்ட் ஆஃப் சாங் செம்ம எனர்ஜியில் ஒரு ஜெயிக்கிற வெறியில் பீட்ஸு, ரிதம் எல்லாமே ஒரு ப்ராப்பர் ரேப்பாக கடன்னு இருக்கும். செகண்ட் ஆஃப் சவுண்டு கூலாக ஜெயிச்சதுக்கப்புறம் நான் இப்போ கம்ஃபர்டபுளாக ராஜா மாதிரி உட்காந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த பாட்டு ஆகாசம் சாங் ஃப்ரம் சூர் ரிப்போர்ட். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக சவுண்டு ஆட் ஆகி, பொதுவாக ஒரு பாட்டில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சமாக ஆட் ஆகி வருதுனாலே அது பிளாஸ்ட்டாக ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும். பட் இதில் வந்து ஓப்பன் ஆகாது. ஒரு ரிதமில் வந்து செட் ஆகி அதே ரிதத்தில் அப்படியே ஃபுல் பாட்டுமே அதே ரிதத்தில் இருக்கும். நம்மளை அப்படியே கூப்பிட்டு போயிடும். இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிறப்போ வர அந்த சின்ன ட்ரம்ஸ் பீட்ஸ் வந்து எனக்கு என்ன ஞாபகப்படுத்துச்சுன்னா, புஷிட் ஆஃப் ஹாப்பினஸில் ஒரு சீன் வரும். அந்த ஹீரோ வந்து அவர் சேல்ஸ் பண்ணுற ஒரு மிஷின் வந்து 2 பேர் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ரோட்டோரமாக உட்காந்து மெக்சிகன்ஸ் மாதிரி சம்திங் 2 பேர் ட்ரம்ஸ் வாசிச்சிட்ருப்பாங்க. அந்த பீட்ஸ் மாதிரி இந்த பாட்டு ஆரம்பிக்கிறப்ப வர சவுண்டும் 2ம் ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு ஜஸ்ட்டு தோணுச்சு. ஆல்மோஸ்ட் 2 படத்துக்கும் சிமிலர் தீம், சிமிலர் எமோஷன் தான். வேறு 2மே ரொம்ப சூப்பரான படம். இந்த ஆகாசம் பாட்டோட பல்லவி ஸ்டார்டிங் லைன்லாம் சூர்யா கேரக்டர் அந்த மாறன் வந்து அவரோட தாட்ஸ்லேருந்து காட்டுற மாதிரி இருக்கும். கேலி கிண்டல் பண்ணுறவங்க, ஏமாத்துறவங்கலாம் தாண்டி நான் முன்னேறி காட்டுறேன் பாரு அப்படின்னு இந்த மாதிரி இருக்கும். அடுத்து சரணத்தில் வர லைன்ஸ் எல்லாம் ஒரு தேர்ட் பர்சன் மாறன் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும். எதுக்கும் கவலைப்படாத, நீ செஞ்சிட்ருக்கிறது சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்காங்க, தோத்தாலும் கவலைப்படாத, போராடு அப்படின்னு சொல்லும். இந்த பாட்டோட ரொம்ப சூப்பரான பொசிஷன் இதுதான். நம்ம பக்கத்தில் வந்து ஒருத்தர் இல்லை ஒரு ஆள் உட்காந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு எனர்ஜியான பாட்டு. அடுத்து 3வது பாட்டு ஆரடி காத்தே ஃப்ரம் சத்ய மூவி. ஹாரிஸ் ஜெயராஜ் அவரோட மியூசிக்கு, ஹரிஹரன் பாடியிருப்பார். என்னோட மோட்டிவேஷன் பிளேலிஸ்ட்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாட்டு சாங். ஏன்னா பொதுவாக மோட்டிவேஷன் சாங்னால் கவலைப்படாத, முன்னேறு இப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் வந்து அந்த மாதிரி டெம்ப்ளேட் கிடையாது. ஹை பீட்டில் இருக்காது, அப்படியே பிளாஸ்ட்டாக ஓப்பன் ஆகி கத்துற ரேப் மாதிரி இருக்காது. பாட்டு ஃபுல்லாக ஒரே டவுனில் சட்டிலாக இருக்கும். அந்த ஆரடி காத்தே அப்படின்னு வர போர்ஷன் மட்டும்தான் ஒரு ஓப்பன் பாயிண்ட், ஒரு ஹுக்கு. இந்த சிங்கம் புலி எல்லாம் அப்படியே அமைதி அங்கே இங்கே நடமாடிட்டு டக்குன்னு ஒரு இடத்துல கர்ஜிக்கிற மாதிரி ஒரு டோன் தான் அந்த ஆரடி காத்தே வர இடம். இந்த மாதிரி டோன் அப்படின்னு ஏன்னு சொல்கிறேன்னா இன்னொரு காரணம் இருக்குது. இது சிங்கர் வந்து ஹரிஹரன். பொதுவாகவே அவரோட நிறைய மெலோடிஸ் வந்து நம்ம 90s 2000 சாங்கெல்லாம் நிறைய கேட்டிருப்போம். அந்த மாதிரி சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தான வாய்ஸு டக்குன்னு இந்த ஒரு ஹை பிச்சில் ஓப்பன் வாய்ஸ் அவுட் பண்ணி பாடுறப்ப அது அழகாக அப்படியே அந்த கர்ஜனை மாதிரியே ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா வேறு எந்த இன்ட்ரோ சாங்கும் இவர் வாய்ஸில் நான் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் ஹீரோ எவ்வளோ பவர்ஃபுல், அவர் எந்த மாதிரி குணம் உடையவர் அப்படின்னு இருக்கும். இந்த பாட்டு நம்ம கேட்குறப்போ ஒரு ஃபேண்டசி இமேஜினேஷனில் தான் கேட்போம். நான் இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக ஆவேன், நினச்சதை முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வை தரும். அடுத்து இந்த கண்டரில் நம்ம லாஸ்ட்டாக கேட்க போகிற பாட்டு வந்து அகிலம் நீ ஃப்ரம் கேஜிஎஃப் 2. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரீசெண்ட் டைமில் நான் அதிக முறை பார்த்த படம் வந்து இந்த கேஜிஎஃப் சீரீஸ், போத் 1 and 2. இந்த 2 படத்துலேயும் பண்ண
ஃபீமேல் சிங்கர் அன்னியா பட். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எல்லா பாட்டுமே அவங்க தான் பாடியிருப்பாங்க. இந்த 2 படத்துலையுமே வர்றது. இந்த கருவினில் என்னை சுமந்து, திர திரால வர இடையில உள்ள போர்ஷன், மெஹபூபா இது எல்லாமே பாடியிருப்பாங்க. ரொம்ப அருமையான வாய்ஸ் அவங்களோடது. லவ் பாட்டு, சோக பாட்டு, மோட்டிவேஷன், தாய்ப்பாசம், விடுதலை படத்தில் இசைஞானி கூட கூட டூயட்னு எல்லா விதமான பாட்டும் அருமையாக பாடுறாங்க. திரும்ப திரும்ப இவங்க வாய்ஸை கேட்டுகிட்டே இருக்கணும் போல் ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு நேச்சுரலான, அதே நேரத்தில் ஒரு மேஜிக்கலான வாய்ஸ். அதே மாதிரி ஓவரால் கேஜிஎஃப் சீரீஸ்லேயும் வர அத்தனை பாட்டோட லிரிக்ஸும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மதுரக்கவின்னு யாரோ எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். 2, 3 பாட்டில் அவர் பேர் பார்த்ததா ஞாபகம். அவர் தான் எழுதியிருப்பார். ரொம்ப சூப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. தமிழில் கூட இப்போ அந்த அளவுக்கு தமிழ் படத்தின் லிரிக்ஸு கொஞ்சம் குறைவாக இருக்குது. மேபி நம்ம அட்டென்ஷன் வராமல் இருக்கலாம். நிறைய சின்ன பட்ஜெட் படங்களில் பண்ணுறாங்க. பட் பெரிய படத்தில் எதுலேயும் இந்த அளவுக்கு ஸ்கோப் உள்ள ஒரு ஆக்ஷன் மாஸ் படத்தில் இந்த அளவுக்கு தமிழ் இம்பார்ட்டன்ஸ் பண்ணி ஒரு லிரிக்ஸ் எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. பட் இந்த ஹோல் கேஜிஎஃப் சீரீஸு, அப்புறம் மதன் கார்கி அவர் எழுதுகிற பாகுபலியாக இருக்கட்டும், நானியாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்களில் வருது. நமக்கு அதர் லாங்குவேஜ் படம் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக அந்த பெரிய படத்துலையுமே தமிழில் இது பண்ணுறாங்க. நமக்கு அது அவைவாகவே தெரிய மாட்டேது. ரொம்ப அருமையாக இருக்குது. அது மாதிரி இந்த இதில் வந்து ரொம்ப சூப்பராக எல்லா பாட்டுமே எழுதியிருப்பாங்க. பர்ட்டிகுலராக இந்த அகிலம் நீ பாட்டோட லிரிக்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பாட்டு வர சிச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். அம்மா குழந்தைக்கு பாடுற தாலாட்டு தான். இந்த தாலாட்டு நல்ல எனர்ஜியா, நீ யாரு? உனக்கான கடமை என்ன? உன்னோட பலம் என்ன? அப்படின்னு அந்த குழந்தை யாருன்னு அந்த குழந்தைக்கே அடையாளம் காட்டுற மாதிரியான ஒரு பாட்டு தான். ஆல்மோஸ்ட் இந்த புரட்சி எண்ணம்னா அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் தான் ராக்கி பாயோட பர்ப்போஸாவே மாறும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. அந்த டைமில் அவங்க நீ அகிலம் நீ, சிகரம் நீ, யாரை பார்த்தும் பயப்படாத அப்படிங்கிற இந்த வார்த்தை எல்லாமேவாவும் தான் ஒரு அந்த படம் லேட்டரா போக 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 அவர் அப்படிதான் இருப்பார். ஸோ இந்த பாட்டை நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வுனா, அம்மா இல்லை அம்மா மாதிரி நம்மளை பார்த்துக்கிற ஒருத்தர் வந்து ஒரு தைரியம் சொல்லி, ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த எல்லா பாட்டும் ரூபன் மோட்டிவேஷன் பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டென்ட் அண்ட் பாட்டோட உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அடுத்த கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.